வறுத்து அரைச்ச மீன் குழம்பு செய்வது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு மல்லி 3 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், அரிசி 1 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ துருவன அரைமுறி தேங்காய், 2 தக்காளி, 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகந்தட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வத்தத்தூள் போட்டு நல்லா பரட்டி விட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், இடித்த பூண்டு, 2 பச்சை மிளகா, வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இது கூட போட்டு தேவையான அளவு தண்ணி, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டு 1 ஸ்பூன் உப்பு அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனையும் இது கூட போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு இறக்குனா சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்து கூட போட்டு சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.